வணக்கம். பிரபஞ்சத்தோட சில ஆழமான ரகசியங்களை நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். இந்த உலகம் ரொம்ப பெருசு. சில நேரங்கள்ல ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சக்தி நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த சுவாரஸ்யமான விளக்கங்கள் மூலமா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். நீங்க தனியா இருக்கீங்களா? இந்த கேள்விய பல நேரங்கள்ல நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க இல்லையா? சுத்தி எவ்வளோ மனிதர்கள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வெற்றிடம், ஒரு ஆழமான தனிமை இருக்கத்தான் செய்யுது. உங்க கஷ்டங்களை புரிஞ்சுக்க யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கிற அந்த தருணங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த தனிமை உண்மையா இல்ல அது ஒரு மாயையா? இத பத்தி நம்ம அலச போற தகவல்கள் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்குது. தனிமையின் வழிகள் மற்றும் பிரபஞ்சம் எப்படி நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். இருள் சூழ்ந்த இரவுகள்ல உங்களை கவனிக்க யாருமே இல்லைன்னு நீங்க நம்பலாம். ஆனா உண்மை அது கிடையாது. நீ தனியா இருப்பதாக நினைக்கும் ஒவ்வொரு இரவும் யூனிவர்ஸ் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த மாபெரும் சக்தி ஒவ்வொரு நொடியும் உங்களை ஒரு தாயைப் போல அரவணைச்சு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இதை நினைக்கும் போதே நமக்குள்ள ஒரு பெரிய அமைதி வருது இல்லையா? நீ அமைதியாக அழுத நாட்களையும் நீ யாரிடமும் சொல்லாமல் தாங்கிய வலிகளையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள நீங்க பூட்டி வச்சிருக்கிற அந்த வலிகள் எதுவுமே வீணாக போறதில்ல. ஏன்னா அது எல்லாம் யூனிவர்ஸ்க்கு தெரியும். உங்க ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒரு கணக்கு இருக்கு. நம்ம வலிகள் எல்லாமே பிரபஞ்சத்தால கவனிக்கப்படுது அப்படிங்கிற இந்த ஒரு உணர்வு மனசுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலை தருதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ பிரபஞ்சத்திடம் நாம கேட்கிற ஒரு கேள்வி, அதுக்கான பதில்களை தேடி போவோம். ஏன் என் வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டங்கள் வருது? இது ஏதோ ஒரு சிறுவன் கேட்கிற கேள்வி மட்டும் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுலையும் அடிக்கடி எதிரொலிக்கிற கேள்வி இதுதான். நாம நேர்மையா தானே இருக்கோம், கடினமா உழைக்கிறோம், அப்புறம் ஏன் இந்த தடைகள், ஏன் இந்த தோல்விகள்? இந்த மூலத்தரவுகள் மனித குலத்தோட ஒட்டுமொத்த வழியையும் இந்த ஒரு வரியில ரொம்ப அழகா சுருக்கி காட்டுது. அடுத்து இயற்கையின் பாடங்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் ஞானம் பத்தி பார்க்கலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நட்சத்திரங்கள் கூட இருளில்தான் பிரகாசிக்கும். எவ்வளோ ஆழமான உண்மை பாருங்க. நட்சத்திரங்கள் எப்பவும் வானத்துல இருக்கதான் செய்யுது. ஆனா சுத்திலும் இருள் சூழ்ந்தா மட்டும்தான் அதோட முழு பிரகாசமும் நமக்கே தெரியுது. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில சூழ்ந்துள்ள இருளும் கஷ்டங்களும் நீங்க பிரகாசிக்கிறதுக்கான ஒரு சரியான களம். இருளுங்கிறது முடிவு கிடையாது, அது ஒளிர்வதற்கான ஆரம்பம். இப்போ இன்றைய வலிக்கும் நாளைய பலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. நீ இன்று சந்திக்கும் வலி நாளைய உன் பலமாக மாறும். வலியே ஒரு தண்டனையா பார்க்காதீங்க. அது உங்களை செதுக்கிற ஒரு உளி மாதிரி. இன்னைக்கு உங்களை வாட்டுற ஒவ்வொரு துயரமும் நாளைக்கு நீங்க எதற்கும் கலங்காத ஒரு வலிமையான மனிதரா மாறுவதற்கான பயிற்சி தான். இது இயற்கையோட எழுதப்படாத ஒரு விதி. மக்கள் உன்னை நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை நம்பிக்கையை விடாதே. நம்ம எப்பவுமே மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காகவே காத்துக்கிட்டு இருக்கோம். மத்தவங்க உங்க திறமையை சந்தேகப்படலாம், அது அவங்க பிரச்சனை. ஆனா நீங்க உங்களை சந்தேகப்படக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுய நம்பிக்கை மட்டும்தான் உங்க பயணத்துக்கான ஒரே எரிபொருள். வெளியில இருந்து எந்த ஆதரவும் இல்லாதப்ப கூட உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் கைவிடவே கூடாது. இதை இன்னும் சூப்பரா விளக்குற ஒரு விஷயம் இருக்கு. ஏனெனில் மரங்கள் கூட மழை வந்த பிறகுதான் உயரமா வளருது. மழைங்கிறது வானத்தோட கண்ணீர். அந்த மழை பொழிஞ்சு புயல் அடிச்சு ஓய்ந்த பிறகுதான் மரங்கள் தன்னோட வேர்களை இன்னும் ஆழமா பதிச்சு வானுயர வளருது. அதுபோலதான் உங்க வாழ்க்கையில வர்ற கண்ணீரும் கஷ்டங்களும். அது உங்களை அழிக்க வரல, உங்களை இன்னும் உயரமா வளர செய்யறதுக்காகவே வருது. புதிய கதவுகள் திறக்கப்படும். இது பிரபஞ்சத்தோட ஒரு மாபெரும் வடிவமைப்பு. இதுதான் பிரபஞ்சத்தோட மாபெரும் ரகசியமே. அதனாலதான் சில கதவுகள் மூடப்படுகிறது. ஒரு வாய்ப்பு கை நழுவி போனா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, ஏனெனில் உனக்காக இன்னும் பெரிய கதவு திறக்கப்பட இருக்கிறது. ஒரு சின்ன வாய்ப்பு உங்களை விட்டு போகுதுன்னா அதை விட மிக சிறந்த பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பழைய கதவுகள் மூடப்படாம புதிய கதைகளை நோக்கிய பயணம் தொடங்கவே தொடங்காது. பிரபஞ்சத்தோட இந்த 3 விதிகளையும் கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. 1. அமைதியாக உழை. எந்த ஆரவாரமும் வேண்டாம். உங்க வேலையை மட்டும் சத்தம் இல்லாம செய்யுங்க. 2. உன் நேரம் கண்டிப்பாக வரும். இது 100% உறுதி. 3வது ரொம்ப முக்கியமானது. யூனிவர்ஸ் தாமதப்படுத்தலாம், ஆனா ஒருபோதும் மறக்காது. நீங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனா பிரபஞ்சத்தோட கணக்கு புத்தகத்துல உங்க உழைப்புக்கான பலன் பத்திரமா இருக்கு. அது உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது. அதனால இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்பிக்கை மட்டும் விடாது. உன் வாழ்க்கை இன்னும் அழகா மாறப்போகிறது. இவ்வளோ கஷ்டங்களையும் வலிகளையும் தாண்டி நீங்க இங்க வந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் வரப்போகிற அந்த அழகான வாழ்க்கைக்காக தான். இது வரைக்கும் நீங்க பட்ட காயங்கள் எல்லாம் மாறி உன் வாழ்க்கை நீங்க கற்பனை செய்ததை விட ரொம்ப அழகா மாறப்போகுது. அந்த ஒரு நொடிக்காக நம்பிக்கை மட்டும் எந்த சூழ்நிலையும் விட்டுறாதீங்க. நாம இந்த விளக்கத்தின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
பியாண்ட் கேலக்ஸி ஏஏல இருந்து நம்ம பார்த்த இந்த அருமையான மேற்கோளை மீண்டும் ஒரு முறை ஆழமா பதிவு செய்ய விரும்புறேன். யூனிவர்ஸ் தாமதப்படுத்தலாம், ஆனா ஒருபோதும் மறக்காது. பிரபஞ்சத்தோட நேர கணக்கு எப்போதுமே தப்பாகாது. சரியான நேரம் வரும்போது நீங்க இழந்த எல்லாமே இரட்டிப்பா உங்ககிட்ட வந்து சேரும். பிரபஞ்சத்தின் மேல முழுமையான நம்பிக்கை வைக்க இந்த ஒரு வரியே போதுமானது. இருட்டுல பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள்ல ஆரம்பிச்சு மழைக்கு பின்னாடி வளரும் மரங்கள் வரைக்கும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம பார்த்தோம். இப்போ உங்களுக்கான முடிவு உங்க கைகள்ல தான் இருக்கு. மூடப்பட்ட கதவுகளையே பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்களா, இல்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய கதவை நோக்கி நம்பிக்கையோட நடக்க போறீங்களா? உங்க புதிய கதவை திறக்க நீங்க தயாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.